ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி டிசிஎஸ் நிறுவனத்தில் 9 பெண்கள் புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு மதமாற்றம் செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தினாங்கன்னு 9 பெண்கள் புகார் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஆறு இஸ்லாமியர்கள் மீது தான். அவங்க தான் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவங்க. அக்தார் அப்படின்னு ஒரு 6 பேர் அவங்க தான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க, அப்புறம் மதமாற்றம் செய்ய இது பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தவங்க, அவங்க இப்போ நான் கன்சீவாக இருக்கேன், கர்ப்பமாக இருக்கனால எனக்கு விளக்கு தாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களும் தலைமறைவாக இருக்கிறாங்க. அவங்க கணவரிடம் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பெண்ணுக்கும் அந்த நீடா கானுங்கிற பெண்ணுக்கும் டெல்லியில் குண்டுவெடிப்பு நடைபெற்ற அந்த மருத்துவர் முஸ்லீம் பெண், அந்த பெண்ணுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அவங்க தீவிரவாத அமைப்பினுடைய பெண்கள் பிரிவு தலைவராக இருந்தவங்க. அவங்களோட சமூக வலைதளத்தில் உரையாடி இருக்கிறாங்க இந்த நீடா கானுங்கிற இந்த பெண். ஸோ ஒரு கார்ப்பரேட் லெவலில் இந்த மாதிரி மதமாற்றம், பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரியான செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் தலைப்புச் செய்தியை அலங்கரிக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன நடக்குது? அதாவது அந்த அந்த நிறுவனம் ஒரு ஐடி நிறுவனம். அது டாட்டாவுக்கு சொந்தமான நிறுவனம். டாட்டா இருக்காங்கல்ல, அவங்களுடைய நிறுவனம் தான் டிசிஎஸ்ங்கிறது. அந்த நிறுவனம் 142 நகரங்கள் இருக்கிறது. அந்த நிறுவனம் நாசிக்கில் இருக்கிற மாதிரி சென்னை உள்பட பல பெரிய நகரங்களில் 142 நகரங்களில் இந்த அலுவலகம் இருக்கிறது. அதனுடைய ஊழியர்கள் 5,84,000 பேர், எல்லாத்துலேயும் சேர்த்து 5,84,000 பேர் ஊழியர்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய வேலை என்னன்னு சொன்னால், அதாவது ஐடி மூலமாக சில சாஃப்ட்வேர்களை உருவாக்குவது, பெரிய பெரிய நிறுவனங்களுடைய அந்த சாஃப்ட்வேர்களில் கரெக்ட் பண்ணி கொடுக்கறது, சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை ஒரு ஐடி வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பணிகள் மூலமாக சம்பாதிக்கிற ஒரு நிறுவனம் அது. அதில் இப்போ வந்திருக்கிற அந்த புகார் என்னன்னு கேட்டால், இந்த அலுவலகத்தில் கூட அந்த 5,84,000 பேரை 142 வகுத்து பார்த்தீங்கன்னா 4,000 பேர்கிட்ட வருவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு அலுவலகத்தில் ஆவரேஜா 4,000க்கு நெருக்கமான ஊழியர்கள் பணியாற்றுறாங்க. அந்த 4,000 ஊழியர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு அலுவலகத்தில் தான் இந்த மாதிரி ஒரு புகார் முதல்ல ஒரே ஒரு பெண் ஒரு ஆள் மேலே கொடுக்குறாங்க. அதை ஒட்டி என்ன செய்கிறாங்கன்னா, மேலும் ஒரு 8 பேர், மொத்தம் 9 பேர் கொடுத்துருக்குறாங்க. மேலும் ஒரு 8 பேர் எங்களுக்கு இதே மாதிரி பாலியல் சீண்டல் நடக்குது என்று புகார் கொடுத்துருக்குறாங்க நாசிக்குடைய காவல் நிலையத்தில். அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், அதை எஸ்ஐடின்னு ஒரு டீமை போட்டு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லி எஸ்ஐடிங்கிற ஒரு டீமை போட்டு அதை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். விசாரித்து யார் மேலே புகார் கொடுக்கப்பட்டுச்சோ அவர்களை கைதும் பண்ணியிருக்கிறார்கள். இதுதான் செய்தி. இதுதான் இதில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஐடி நிறுவனங்களுடைய விஷயங்கள் இருக்குல்ல, அதனுடைய ஒரு தன்மையை நம்ம விளங்கி கொள்ளணும். ஐடி நிறுவனங்களில் ஆண்களும் பெண்களும் சகஜமாக பழகுவதற்கு, அவங்க சந்தோஷமாக இருப்பதற்கு, மறைமுகமாக இல்லாமல் வெளிப்படையாகவே அந்த நிறுவனங்கள் ஏற்பாடுகள் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போதான் டென்ஷன் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க என்பதற்காக வேண்டி எந்த ஆணும் எந்த பெண்ணோட இருக்கலாம், எந்த பெண்ணும் எந்த ஆணோட பழகி கொள்ளலாம் என்கிற அளவுக்கு ஒரு பூரணமான சுதந்திரம் கொடுப்பாங்க. இதில் இந்த ஐடி நிறுவனங்கள்ல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், சிவகுமார் நடிகர் இருக்கார்ல, அந்த சூர்யாவுடைய தந்தை, அவர் ஒரு நிகழ்ச்சியில் என்ன செஞ்சாருன்னு அது பேசினார். ஐடி நிறுவனங்கள்ல சாக்கடை அடைச்சிக்கிருச்சு, அதை சோதனை பண்ணுனா வண்டி கணக்குல காண்டம், அது உள்ள அடைச்சி கிடந்த பொருள் என்னன்னு கேட்டா அதிகமான காண்டம்கள் தான் எடுத்தாங்க, அதான் அடைச்சி கிடந்தது அப்படின்னு சொல்லி டன் கணக்குல காண்டம் உபயோகித்து அந்த சாக்கடையில் போட்டுருவாங்க. இவ்வளவு இருக்கு, அதை எடுத்திருக்கிறாங்கன்ற வைத்து. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? இது அவர் சொன்னதான், சிவகுமார் சொன்னதான். இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, எந்த ஆணும் எந்த பெண்ணோட எப்படி வேணா நடந்துக்க என்பதற்குரிய எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் ஐடிங்கிறது இருக்கிறது. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறது, இந்த ஐடி என்பது மற்ற நிறுவனங்கள்ல
ஆண்கள் பெண்கள் வந்து அவங்க தப்பா நடக்கிறது வந்து நிறுவனத்துக்கு தெரிஞ்சு நடக்காது, கள்ளத்தனமா சிலது நடக்குமே தவிர நிறுவனங்களே அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஒரு நிறுவனத்துல ஒரு ஆணும் பெண்ணும் பணியாற்றினாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தனியா போய் ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களா கள்ளத்தனமாக செய்யக்கூடிய தன்மைகள் சிலர்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த ஐடி நிறுவனங்கள்ல என்ன நடக்கும்னு கேட்டா அவங்கள ஃப்ரீயா விடணும், அவங்களுக்கு எந்த தண்ணி அடிக்காதா தண்ணி அடிக்கணும், மது பெண்ணுடா பெண்ணு, செக்ஸ்டா செக்ஸ், என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சா தான் அவங்க வந்து ஒழுங்காக வேலை செய்வாங்க, ஈடுபாட வேலை செய்வாங்கங்கிறத அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இந்த ஐடி எல்லாம் இயங்குறது. முதல்ல இது விளங்கிக்கிறணும். அதுக்கு அடுத்தது இது இப்ப ஐடில இல்ல ஐடில வேலை பார்க்குற எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? இன்னைக்கு எல்லா தரப்புல இருந்தும் ஒர்க் பண்றாங்க. அங்க ஐடில இருந்தா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான பண்பா நம்ம எப்படி சொல்ல முடியும்? எல்லா எல்லா ஃபீல்டுலயும் தப்பு பண்றவங்க இருப்பாங்க, எல்லா ஃபீல்ட்லயும் நேர்மையானவங்க இருப்பாங்க. இத வந்து நம்ம எப்படி ஒரு இந்த செட்டப்பே இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி ஒரு பொதுவான ஒரு பார்வையில கொண்டு போக முடியாது இல்லையா? இல்ல எல்லாரும் நான் சொல்லல, அப்படி இருக்க முடியும், அதை அனுமதிக்கிறது தான் பேச்சு. அதான் எல்லாரும் இருக்க மாட்டாங்க, எந்த ஒன்றுலையுமே எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஐடியில் அப்படி இருப்பதை வந்து குற்றமாக கருத மாட்டார்கள். அந்த ஐடி நிறுவனமே அந்த நிறுவனத்துக்கு புகார் பண்றாங்கன்னு வைங்க, இந்த ஆம்பளையும் இந்த பொம்பளையும் ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறாங்க, நான் பார்த்தேன்னு ஒருத்தன் பண்ணானா இருந்து உனக்கு என்னடா வேலையை பார்த்துட்டுருவாங்க. அது 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 ஒரு இஷ்யூவாக ஆக்க மாட்டார்கள். அந்த ஒரு அடிப்படையில நான் சொல்றேனே தவிர எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லல. இது முதல்ல வச்சுக்கிறங்க. இப்ப வந்து இந்த புகார் கொடுத்தாங்கல்ல, இந்த புகார் கொடுத்த பெண்களுடைய புகார்ல முதல் பெண்ணுடைய புகார்ல இருந்து எல்லாருடைய புகார்லையும் என்ன வருதுன்னு கேட்டா, இவர்கள் 3 ஆண்டுகளாக எனக்கு திருமணம் செய்வதாக ஆசை கூறி என்னை வந்து பாலியல் ரீதியாக தொல்லைப்படுத்தினார்கள் அதுல குறிப்பிடுறாங்க. முதல்ல ஒரு விஷயம், இதுதான் முக்கியமான விஷயம். அந்த புகார்கள்ல எல்லாம் இந்த பெண்களுடைய புகார்கள் எல்லாமே இந்த 3 வருஷமா நடந்துச்சு, 4 வருஷமா நடந்துச்சுன்னு பின்னாடி சொல்றாங்கன்னு சொன்னா அது தகுந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. 3 வருஷமா இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, 3 ஆண்டுகளாக இவர்களை இவங்க பாலியல் தொல்லைப்படுத்தியிருக்கிறாங்களாம். புகார்ல இருக்குது. அவன் வந்து இப்ப கொடுத்த அந்த பெண்களுடைய புகாருடைய வாசகத்திலேயே 3 ஆண்டுகளாக 2, 3 ஆண்டுகளாக, சிலருடைய புகார்ல 2, 3 ஆண்டுகளாக என்று வருகிறது. அப்ப 2, 3 ஆண்டுகளாக அந்த அதுல பணியாற்றக்கூடிய சக ஆண் ஊழியர்கள் வந்து இந்த பெண் ஊழியரை வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறது அதுல வருகிறது. அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, நீ வந்து இதுல சம்பந்தப்பட்டவன் முஸ்லீமாக இருக்க, இதுல செஞ்சவன்லாம் முஸ்லீமா இருக்கிறான். புகார் கொடுத்தவர்கள்லாம் இந்து பெண்கள், புகார் கொடுத்த 9 பேருமே இந்து பெண்களா இருக்கிறாங்க. புகார் கொடுக்கப்பட்ட ஆண்கள் வந்து முஸ்லீம் ஆண்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் அதுல வந்து சிஇஓ மாதிரியான ஒரு பெரிய அதிகாரம்லாம் கிடையாது. அதுல உள்ள ஊழியர்கள்ல பல தரங்கள் இருப்பாங்க, ஊழியர் தான் அவங்க. அதுல என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, அவங்க பாலியல் உறவுல இருந்து கொண்டிருக்கிறார்கள். கல்யாணம் பண்றேன்னு அவன் சொல்லியிருக்கிறான். கல்யாணம் பண்ணேன்னு சொன்னவன் கல்யாணம் பண்ணல. அதைத்தான் அதுல புகார்ல குறிப்பிடுறாங்க. திருமணம் செய்வதாக சொல்லி 3 ஆண்டுகளாக என்னை பாலியல் சீண்டல் பண்ணாங்க அப்படின்னு ஒருத்தவங்க புகார் கொடுத்தாங்கன்னா 3 வருஷமாக நீங்க எதுக்கு இணங்குனீங்க? இப்படித்தானே எல்லாரும் இந்த மீட்டூண்டு வரக்கூடிய புகார்கள்லாம் இப்படித்தானே அமைஞ்சிருக்கிறது. பெண்கள் வந்து அவங்கள தப்பாத்தையும் சீண்டுனான்னு சொன்னா உடனே என்ன செய்யலாம், அதை புகாராக்கலாம். இன்னும் சொல்ல போனா அந்த அலுவலகத்துல வந்து அலுவலகம் இல்லாம இந்த அரசு வேலை இருக்கிறாங்கல்ல, ஆணும் பெண்ணும் சேர்ந்து பணியாற்றுறாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு விசாகாண்டு ஒரு அமைப்பு இருக்கு. ஆமா, அதுல போய் அழகா புகார் கொடுக்கலாம், போலீஸுக்கே போக தேவையில்லை, அவங்க சிவியரா நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த வசதிகள்லாம் இருந்தும் கூட இவங்க 3 வருஷமா என்னை வந்து பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி அந்த புகாருடைய வாசகம் இருக்குன்னு சொன்னா, இல்ல பயன்படுத்தினா அவங்க என்ன சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி நம்பி விருப்பப்பட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்ல அப்படின்னு அந்த பொண்ணு ஏமாந்து இருந்திருக்கும். கடைசியில இவங்க கல்யாணமும் பண்ணிக்கல, மதமாற்ற சொல்லி கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது போகுது. அதாவது எங்களை என்ஜாய் பண்ணது கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அதுக்கப்புறம் மதம் மாற சொல்லி கொடுமை இதெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி இப்ப இந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு வைக்கிறாங்கல்ல. இப்ப நம்ம என்ன கேட்கணும்னு கேட்டா, கல்யாணம் பண்ணுவதாக சொல்லி இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணோட தப்பா நடந்து கல்யாணம் பண்ணலைன்னு சொன்னா அது சட்டப்படி குற்றமா? இந்தியாவில் குற்றம் இல்லைன்னு கோர்ட்ல தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, உயர் நீதிமன்றங்கள்ல. அது கிடையாது. நீ ஏமாந்த கல்யாணம் பண்றேன்னு சொல்லி என்னை ஏமாத்தினான்ங்கிறது சொல்ல முடியாது. நீனும் மேஜர் அவனும் மேஜர், 2 பேரும் விவரமா தான் இருந்திருக்கணும், தெரிஞ்சுதான் போயிருக்கிறீங்க. கல்யாணம் பண்றேன்னு சொல்லி பண்ணாம போயிட்டு என்ன செய்யறது, அதை பத்தி எனக்கு யோசிக்கலன்னு கோர்ட்டே கேட்குது. அதனால இது வந்து இந்த புகாரை கொடுக்க முடியாது. கல்யாணம் பண்றதா சொன்னாலும்
அவன் பண்ணவும் செய்வான், பண்ணாமலும் போயிடுவான். நீ ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இணங்குறீங்க? 3 வருஷமா இதுக்கு இணங்குறீங்க? அப்ப 3 வருஷமாக இணங்கி இருந்து விட்டு அது கூட சொல்லியும் இருக்கலாம், சொல்லாம இருக்கலாம். இவங்க ஏதோ ஒரு நோக்கத்தை எதிர்பார்த்திருப்பாங்க. முடியலன்ற உடனே என்னை கல்யாணம் பண்ணுவதாக சொன்னான் அப்படின்னு அவங்க சொல்லுவது வந்து பொய்யாவும் சொல்லலாம்ல. நெசமாவும் கல்யாணம் பண்றதா சொல்லியிருக்கலாம். அல்லது இவங்க என்னத்தை எதிர்பார்த்திருப்பாங்க, ஒரு பெரிய தொகையை கொடு, எனக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்துல கொடு, இவங்க இவங்க கீழே உள்ள அதிகாரியா இருந்தான்னு வைங்க, என்னை மேல் நிலையில ஒசத்தி விடு என்று ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க. ஏதோ ஒன்று செய்யலைன்னு வைங்க, அப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் பண்றதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டது கிடையாது. அப்படியே அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். சொன்னா கூட அது குற்றம் இல்லைன்னு தான் சட்டம் சொல்லுது. கல்யாணம் பண்றதாக வாக்குறுதி வந்து ஏமாத்துதல் வராது. ஆரம்ப காலத்துல போலீஸ்ல கைது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி கேஸுகளுக்கெல்லாம். அதை கோர்ட்டு கண்டிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து அடங்காது. மைனரா இருந்தா சொல்லு. அந்த அந்த பெண் வந்து மைனரா இருந்தான்னா அதுக்கு பாலியல் தொந்தரவுக்கு அவ விரும்பினால் கூட செய்யக்கூடாது. ஏன்னா அவளுக்கு விரும்புறதுக்குரிய ரைட்டு கிடையாது, உடல் தகுதி கிடையாது. மேஜர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு இஷ்யூ கிடையாது என்பதுதான் சட்டத்தின் நிலை. அது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்றேன்னு சொல்லும் போது, இப்போ கல்யாணம் பண்றதுன்னு வரையில ஒரு முஸ்லீமா இருக்கிறான்னு வைங்க, இவங்க முஸ்லீம் அல்லாதவங்களா இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணும்போது நீ இஸ்லாமிய முறைப்படி வந்தா தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சில நேரத்தில் அந்த காதலிக்கிறவன் சொல்லத்தான் செய்வான். இந்துவா இருந்தாலும் இந்துவா சொல்லத்தான் செய்வாங்க. கல்யாண அளவுக்கு வரும் பொழுது நீ கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் நீ இஸ்லாமிய முறைப்படி கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்ணுவது இல்லை. எனக்கு பொண்டாட்டியானி வருவதாக இருந்தா, எனக்கு இன்னென்ன மாதிரி இருந்தா தான் ஏத்துக்குருவாங்க குடும்பத்துல அப்படின்னு சில பேர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த புகார்ல உள்ள சில ஆளு அது சம்பந்தப்பட்டவன் இதை மதமாற்றம்ங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எல்லா காதல்லையும் நடக்கும். எல்லா காதல்லையுமே அவரவர் எந்த மதத்தில் இருக்கிறாங்களோ, குறிப்பா ஆணுடைய மதத்தை சார்ந்து பெண்ணை இழுக்கிறதுங்கிறது சகஜமா இருக்கும். ஒரு இந்துவா இருந்தாலும், கிறிஸ்துவரா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும் நமக்குள்ள மதம் மாறி இருக்கு, வித்தியாசமா இருக்கிறது. குடும்பத்துல ஏத்துக்கிற மாட்டாங்க, நீனும் எங்க மதத்துக்கு வந்துரு, அப்பதான் உன்னை மருமகளை ஏத்துக்கிடுவாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சகஜமாக எல்லா அதிகமான காதல்ல நடக்கும். மதம் மாறுபட்ட காதல்கள்ல, மதம் மாறின காதல்களா இருந்தால் இந்த மாதிரி ஒன்று நடக்கும். மதமாற்றம் பண்ணுவது என்பதுங்கிறது அவன் யாரை லவ் பண்றானோ அவங்களுக்கு அவனுக்கும் உள்ள விஷயத்த வந்து மதமாற்றம் பண்ற மாதிரி அது ஒரு சித்தாந்தமா சொல்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் இந்த மாதிரி காதலை இஸ்லாம் அனுமதிக்கல. முதல்ல திருமணத்துக்கு முன்னாடி உறவு கொள்வது, தனியாக இருப்பது, இன்னும் சொல்ல போனா நீ இணங்கவில்லை என்று சொன்னால் நான் எல்லா போட்டோவையும் வெளியிட்டுருவேன், வீடியோ வெளியிட்டுருவேன்னு சொன்னார்கள் ஒரு அதுல வருது. இப்படிலாம் சொல்லக்கூடியவன் வந்து மதமாற்றம் பண்றவனா இருப்பானா? இப்படிலாம் சொல்லக்கூடியவன் வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் உள்ளவனா இருப்பானா? அவன் சொன்னானா எப்படி, நீ வந்து எனக்கு இணங்கவில்லை என்று சொன்னால் நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து வெளியிட்டுருவேன் என்னை மிரட்டி கொண்டிருந்தாரு. அவ ஏதோ வீடியோ எடுத்து வச்சிருக்கான் போல இருக்கு. வீடியோவோ போட்டோவோ எடுத்து வைத்துக் கொண்டு இதை பகிரங்கப்படுத்துவோம் என்று மிரட்டுகிறார்கள் என்றும் சொல்வார்களே. ஆனால் அப்படின்னா பல விஷயங்கள் அவங்களுக்கு மத்தியில தொடர்ச்சியா நடந்ததை இவன் எடுத்து வச்சிருப்பான். அப்படி ஆண்கள்ட்ட அந்த ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த போட்டோ வீடியோக்களை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த தனக்கு ஒரு கருவியா பயன்பண்ண பொம்பளை புகார் கொடுத்தாள் என்றால் தன்னை காத்துக் கொள்வதற்குன்னு இப்படி எல்லா பேரும் செய்வாங்க. ஆம்பளைகள் எல்லாம் என்ன செய்வான்னு சந்தேகப்பட்டா அப்படி சில ஆவணங்களை ரகசியமா எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சான்னு அதுல வருது. எல்லாம் முரண்பாடா வருது. என்ன செய்யறோம்னு கேட்டா, மதமாற்றம் பண்ண சொன்னாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னும் அதான் இஸ்லாமிய கோட்பாட்டை சொல்ல வந்தான்ங்கிறீங்க. இஸ்லாமிய கோட்பாட்டுல வந்து மதமாற்றம் பண்ணக்கூடிய வந்துகிட்டு உன்னுடைய வீடியோக்களையும் உன்னுடைய படத்தையும் வெளியிடுவோன்னு சொல்லுவானா? அது இஸ்லாமா? இஸ்லாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்குதா? அப்ப இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடந்தவனாக இருக்கும் பொழுது அவன் எனக்கு மதமாற்றம் பண்றான். மதமாற்றம் என்பது மதத்தை பிரச்சாரம் பண்றதுங்கிற அடிப்படையில் செஞ்ச மதமாற்றம் அல்லாது. லவ்ங்கிற வகையில அவனை தொடர்ந்து பழகிட்டாங்களா, இவ கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்துவா. கல்யாணம் பண்றான்னா நீ வந்து இஸ்லாமிய அடிப்படையில் வந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். ஏன்னா வீட்டுல ஏத்துக்கணும்ல. இவன் என்ன செய்வான்னு கேட்டா, நமக்குள்ள ஜாலியா இருந்துட்டோம், இப்ப கல்யாணம் பண்ண சொல்ற, எங்க வீட்டுல உன்னை மருமகன்னு சொன்னா ஒத்துக்கிற மாட்டாங்க, அப்ப நீ இஸ்லாத்துக்கு வர்றியான்னு இதை கேட்கறான்னு வைங்களேன். இது வந்து கார்பரேட் ஜிஹாது, இது ஒரு மதமாற்றம்ங்கிற அடிப்படையில் கொண்டு வர்றாங்க இந்த பிரச்சனையை. இது முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனாலதான் இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆகுறது. இது வந்து வேறவங்க சம்பந்தப்பட்டதா இருந்தா இந்த கார்பரேட் ஜிஹாதெல்லாம் வராது. இந்த கேஸையே ஊத்தி மூடிட்டு போயிருப்பாங்க. எஸ்ஐடி எல்லாம் விசாரிக்கிற அளவுக்கு உள்ளதுல சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த பாலியல் விஷயங்கள் 3 வருஷமா நடந்திருக்குது. எந்த பெண்கள் புகார் கொடுக்காத பல பெண்கள் கூட இருக்கலாம். அவங்க அதை பொருட்படுத்தாம போறவங்களா இருப்பாங்க. இந்த புகார் கொடுத்த அந்த 9 பேர்களுமே 9 பேரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 9 பேரால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, கல்யாணம் பண்றோம் என்று சொல்லி உறவு கொண்டதாக அவங்க புகார். சொல்லி உறவு கொண்டிருக்கலாம், சொல்லாமல் விரும்பி உறவு கொண்டிருக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு புகாரை வைத்துக்கொண்டு இது சகஜமா எங்கேயும் நடக்கக்கூடிய ஒரு புகார். எல்லா அலுவலகங்களையும் ஆண்கள் பெண்கள் கலந்திருக்கக்கூடிய எல்லா அலுவலகங்கள்லையும் இந்த மாதிரி ஆண் பெண்ணுடைய இந்த ஈர்ப்புனால என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி அதை செய்வாங்க. சட்டத்திலையும் குற்றம் இல்லைன்னு இருக்கிற காரணத்தினால யாருமே அதை கேட்க முடியாத காரணத்தினால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது புகாரா கொடுக்கறதுல என்ன, எப்ப நம்ம புகார் கொடுக்கணும்னு சொன்னா, ஒரு இந்த சம்பவம் நடந்து அந்த விசாகாவுல புகார் கொடுக்கறது கூட 6 மாசம் டைம் கொடுத்துருக்குறாங்க. 6 மாசத்துக்கு முதல்லாம் நான் சொல்லக்கூடாது. அந்த அந்த பெண்கள் பாலியல்னு புகார் கொடுக்கறதா இருந்தா 3 மாசத்துக்கு முந்தைய நடந்தது, 4 மாசத்துக்கு முந்தைய நடந்ததுன்னு சொல்ற 6 வரைக்கும் சொல்லலாம். 6 மாசத்துக்கு 3 வருஷத்துக்கு சொல்ல முடியாது. 3 வருஷமா என்ன செஞ்சு அந்த சட்டத்திலே இவங்களுக்கு சலுகை கொடுக்குற அந்த சட்டங்கள்லயே 6 மாசத்துக்குள்ளதான் நீங்க சொல்லணும். எந்த ஒரு பாலியல் சீண்டல் இருந்தாலும் 6 மாசத்துக்குள்ள நீங்க புகார் ஆக்கியிருக்கணும். 6 மாசத்துல நீ ஆக்கவில்லை என்று சொன்னால் அந்த புகார் எடுக்கப்படாதுங்கிறது தான் அந்த 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 விசாகாவுல புகார் கொடுப்பதற்குரிய வழிமுறைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் இவங்க ஏன் 3 வருஷம் கழிச்ச புகாரை எடுக்கிறாங்க? 3 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? 3 வருஷமா உன்னை இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க போது எத்தனை நாளைக்கு ஒரு மனிதன் சகிக்க முடியும்? ஒரு 6 மாசம்னு லிமிட் வச்சிருக்கிறான் அரசாங்கத்துல. எவ்வளவு நாளைக்கு உனக்கு சகிக்க முடியும் என்றால் ஒரு 6 மாசம் நீ பொறுத்து பார்க்கலாம். அதுக்கு மேல பொறுத்து பார்த்தேன்னு சொன்னா ஒத்துக்கிற மாட்டோம். உடனே தான் கொடுக்கணும். 6 மாசமே அதிகம்தான். இருந்தாலும் சட்டத்தின் பார்வையில் இணைஞ்சிருக்காங்கன்னா 6 மாசம் கொடுத்துருக்காங்கல்ல. இவங்க எண்ணத்துக்கு 3 வருஷம் கழிச்சு புகார் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க? அதுல மத மாற்றத்தை சேர்த்தாதான் என்ன செய்யும், இந்த இந்துத்துவாக்கள் சக்தியெல்லாம் பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் பண்ணும் என்பதற்காக அதை கோர்க்கிறாங்களே தவிர, மத மாற்றம்ங்கிறது கல்யாணம் பண்றதுக்காக மதம் மாறுதல் என்பதை ஒரு இஷ்யூவே கிடையாது. சமூகத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. இல்ல இப்ப இதுல ஒரு பெண் அதனால கவனிச்சு பாருங்க. இதுல பாதிக்கப்பட்டது அனைத்தும் இந்து பெண்கள். அவங்க குற்றம் சாட்டியவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள். அதுல ஒரு இஸ்லாமிய பெண்ணும் இருக்காங்க, நீடா கான்னு. அவங்க ஏதோ சிஇஓவா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட புகார் மெயில் அனுப்பியிருக்காங்க மின்னஞ்சல் மூலமாக. இந்த மாதிரி ஒரு பெண்ணா நான் இந்த மாதிரி துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறேன் அவங்க அனுப்பும்போது கண்டுக்காம இருந்திருக்கிறாங்க. அவங்களும் பெண்கிறாங்க. இப்ப அந்த நீடா கானுங்கிற பெண் டெல்லி குண்டுவெடிப்பில் தொடர்புடைய அந்த பாகிஸ்தான் டாக்டர், அந்த முஸ்லிம் தீவிரவாதி பெண்ணோட தொடர்புடையவர்ங்கிற செய்தியை இன்னைக்கு போடுறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பாத்தீங்களா, லவ் ஜிகாத், கார்பரேட் ஜிகாத், மதமாற்றம், இப்படித்தான் முஸ்லிம்ஸ் கார்பரேட்டுக்குள்ளேயே உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த சித்திரத்தை, அப்படி ஒரு பிரச்சாரத்தை அவங்க செய்வதற்கு இது ஏதுவா இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த நீடா கான் அந்த தீவிரவாத தொடர்பு? அதாவது இது பச்சை போய் முதல்ல டெல்லி குண்டு வெடிப்புல உள்ள முஸ்லீம் பெண் சொல்றாங்கல்ல, அதுவே ஆரம்பத்துல சொல்லி ஆமா அதுவே பொய்ன்னு ஆயிடுச்சு. அவங்க இல்லைன்னு ஆயிட்டாங்களா, அவங்களே எனக்கு கைது பண்ணலையே. அது டெல்லி குண்டு வெடிப்புக்கு முதல்ல சொன்னீங்க. அது எல்லாமே இந்த காவிகள் தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு அந்த டாக்டர்கள்லாம் அதுல இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. அந்த கோர்ட்ல இருந்து கேஸ்ல இருந்து எடுத்துட்டாங்களே. அப்படி படும்போது அவங்களோட தொடர்பு வச்சாங்கன்னு சொல்லுவது அது ஊதி பெருசாக்கிறதுக்கு சொல்றது. வேணும்னு பிளான் பண்ணி செய்யறாங்களே தவிர, அந்த மாதிரி அந்த டாக்டரோட உங்களுக்கு தொடர்பு இருந்துச்சான்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த டாக்டரை நீங்க கணக்கு வழக்குல சேர்த்திருக்கீங்களா? அந்த டாக்டர் ஆரம்பத்துல ஊடகங்கள்ல செய்தி வெளியிட்டீங்களே தவிர, அந்த விசாரித்துட்டு தான் வேற ஒரு பிஜேபியை சேர்ந்தவர்கள் தான் அது செஞ்சாங்கன்னு தான் முடிவாயிடுச்ச கணக்கு. அந்த டெல்லி குண்டு வெடிப்புல நீங்க எந்த சார்ஜ் பண்ணலையே. கைது பண்ண அந்த டாக்டர்கள்லாம் அதுக்கு சம்பந்தம் இல்லை. வருமான வரி விஷயத்தை தான் கேஸ் போட்டாங்களே தவிர இந்த கேஸ் போடல. அந்த மருத்துவமனையில கேஸ் போட்டது கூட வெளிநாட்டுல இருந்து நிறைய பணம் அது வரி கட்டலைங்கிற கேஸ் தான் போடப்பட்டிருக்கே தவிர இந்த குண்டு வெடிப்பு கேஸ் போடப்படவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அதை திசை திருப்பறதுக்கு சொல்ற விஷயமா இருக்கிறதுனால அந்த பெண்ணோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு நமக்கு தெரியல. அது என்ன ஆதாரம் வச்சிருக்காங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கணும். என்ன வெளியிட்டு நான் பார்க்கவும் இல்லை இந்த ஆதாரத்தையும். அப்படி இருந்தாலும் அவங்க குற்றவாளி இல்லையே, இல்லாதவர்களுக்கு தொடர்பு வச்சா என்ன, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்க மேல புகார் கொடுத்துரு, இவங்க மேலதிகாரியா அந்த அம்மா நிதாவா அவங்க பேரு, அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு புகார் நீடா கான் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்க மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, மெயில்ல நாங்க புகார் அனுப்பணும், நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது ஒரு புகார். இந்த புகாருக்கு என்னன்னா நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்கள விசாரிக்கலாம். ஒரு பாரதூரமான ஒரு புகார் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஏன் விசாரிக்கல என்று அதுக்கு ஒரு வழக்கு போடலாமே தவிர, அதை இஸ்லாமிய கலருக்கு போச தேவையில்லை. நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு கேட்கலாம். அது கூட என்னன்னு கேட்டா, இவங்க 3 வருஷத்துக்கு உள்ள சம்பவத்தை சொல்றதுனால கூட அவங்க அதை கிடப்புலையும் போட்டிருக்கலாம். ஏன்னா 6 மாசத்துக்குள்ளதான் புகார் கொடுக்கணும்னு இருக்கிறது. இவங்க சொல்லக்கூடிய சம்பவங்கள் 3 வருஷ சம்பவமா இருக்கிறதுனால அவங்க கிடப்புலையும் போட்டிருப்பாங்க. இந்த டாடா நிறுவனத்துல எல்லாம் விதி வச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடப்புல போட்டா வேலை போயிருந்து உங்களுக்கு தெரியும். அதனால அந்த கிரவுண்ட் இருந்தா தான் அவங்க செய்யாம இருந்திருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தா என்ன செய்யலாம், அவங்க மேலேயும் கேஸ் போட்டிருக்கிறீங்க, விசாரிச்சு உண்மை வெளியே கொண்டு வரட்டும்.
இதுல இஸ்லாமிய கலர் பூசுவதற்கு எந்த ஒரு நியாயம் இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க டெல்லி குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட அந்த டாக்டர் பெண்ணோட இந்த பெண்ணுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்வார்களே, ஆனால் அதுல 2 பிழை செய்யறாங்க. ஒண்ணு வந்து அந்த டாக்டர் பெண்ணு மேல ஆரம்ப கட்டத்தில் அந்த குற்றச்சாட்டு சொன்னார்களே தவிர, பிறகு அந்த கேஸை வேற மாதிரி மாறிவிட்டது. அந்த குண்டு வெடிப்புக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்ல. அவங்களுடைய அந்த அந்த மருத்துவர் மீதும் மருத்துவமனை மீதும் போடப்பட்ட வழக்க என்ன வழக்கு போட்டாங்கன்னு கேட்டா, வெளிநாடுகள்ல இருந்து இந்த எஃப்சிஆர் சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்துக்கு விரோதமாக அனுமதி இல்லாமல் பல பணங்கள் வந்திருக்கிறது. அந்த கேஸ் தான் இப்ப வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. ஆரம்பத்துல வெடிகுண்டு கேஸாக இருந்தது. இப்ப மருத்துவமனை சரியான முறையில நிதி பரிமாற்றத்துக்கு கணக்கு வச்சிருக்கல. அப்படி கேஸ்ல தான் இருக்கிறாங்க. அதனால இத இத போய் தீவிரவாத கலர் குடுக்கறதுக்கு ஒரு நியாயம் இல்ல. 2வது, அந்த பெண்ணு வந்து வெடிகுண்டுல சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், அதனோட இவங்க தொடர்பு கொண்டிருந்தாலும், இந்த 9 பேர் பாதிக்கப்பட்டதுக்கு அதுல என்ன சம்பந்தம்? 9 பேரும் பாதிக்கப்பட்டது வந்து இண்டிவிஜுவலான விருப்பம் அது. இந்த ஆணும் அந்த பெண்ணும் விரும்பி என்ன செய்றாங்க, கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி அந்த புகார் பிரகாரமே என்னை பலவந்தப்படுத்திட்டான், என்னை கட்டாயப்படுத்திட்டான், என்னை கடத்திக்கிட்டு போயிட்டான் என்று புகார் இல்ல. திருமணம் செய்வதாக வாக்களித்தால் இணங்கிதான் போயிருக்கிறார்கள். இணங்கி ஒரு பெண்ணும் ஆணும் போனார்கள் என்ற ஒரு விஷயத்திற்கு இந்த பெண்ணு வந்து தீவிரவாதி தொடர்பு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அதுக்கு இதுக்கு எப்படி சம்பந்தம்? முடிச்சு எப்படி இல்ல போடுறது? இது எல்லாமே முஸ்லீம், அதாவது இல்ல இதுல குற்றம் சாட்டப்படுகின்றவர்களும் முஸ்லீமா இருக்கிறாங்க. அது தொடர்பா நீதி கேட்டா அந்த பெண்ணும் ஒரு முஸ்லீமா இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே சர்ச்சைக்குரிய இன்னொரு ஒரு பெண் முஸ்லீம் பெண்ணோட தொடர்புடைய அதனால என்ன ஆகுதுன்னா, ஓ என்னப்பா அது ஆண்களும் முஸ்லீமா இருக்கிறான், ஏதோ ஒரு பெண் இருக்குன்னு பார்த்தா அந்த அம்மாவும் இவங்களை கண்டுக்காம இருந்திருக்கு, அந்த அம்மாவுக்கு அந்த டெல்லி குண்டுவெடிப்புல தொடர்பு இருக்குன்னு இப்படியே முடிச்சு போறதுனால, ஓ இது அப்ப டெரரிசத்தை நோக்கி போகுதோ, லவ் ஜிகாத்தா பாகிஸ்தான்ல இருந்து செயல்படுறாங்களா, கார்பரேட் ஜிகாத்தான்னு அங்கதான் அவங்களுக்கு சந்தேகம் வருது. இல்ல அதைத்தான் நிரூபிங்க. ஆதாரத்தை கொண்டு வாங்க. லவ் வந்து இண்டிவிஜுவலா ஏற்படுறதானே. அவங்களுடைய புகார்ல அப்படி இருந்தா பரவாயில்ல. எங்களை கட்டாயப்படுத்தி என்ன செஞ்சாங்க, அவளுக்கு அப்படி ஏதாவது இருக்கணும். அவங்க சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த பெண்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஆணை வந்து விரும்பி இருக்கிறாங்க. விரும்பி கல்யாணம் பண்ணலாம்ங்கிற அளவுல 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க பல சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. அதுல அவர் ஏமாத்திட்டாரு என்பதுதானே புகாரு. இது வந்து இயற்கையா ஏற்படக்கூடியதா? இது வந்து பாகிஸ்தான்ல வந்து சொல்லிக் கொடுக்கணுமா? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோட ஈர்ப்பு ஏற்படக்கூடியதுக்குமா பாகிஸ்தான்ல வந்து பாடம் நடத்துவாங்க? இது வந்து இயற்கை ஏற்படக்கூடியதானே. இயற்கை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுன்னா அதுக்கு ஏதாவது சட்டத்துல செக்ஷன் இருந்தா போட்டு நடவடிக்கை எடுங்க. அது இல்லைன்னா விட்டுருங்க. இதுலயும் இந்து முஸ்லீம்ங்கிற கலவரம் என்ன? இந்து முஸ்லீமே பேசக்கூடாது இதுல. ஏன்னாட்டா இஸ்லாம் இந்த மாதிரி வழிமுறை ஏத்துக்கிறவே கிடையாது. இஸ்லாமிய ஜிஹாதுன்னு சொல்லி இஸ்லாம் இதை ஆதரிக்கிற மாதிரி தானே கொண்டு வர்றாங்க. இஸ்லாம் இதை ஆதரிக்கல. இது மாதிரியான பழகிறது, திருமணத்துக்கு முந்தைய உறவுகளை எல்லாம் ஏத்துக்கிறாது. வாக்களிச்சுட்டு ஏமாத்துறது இஸ்லாம் ஒத்துக்கிறாது. கல்யாணம் பண்ணிட்டு தான் நீ ஒரு பெண்ணை தொடணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட எந்த உறவும் வைக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்திரி சட்டம். அப்படி இருக்கும் பொழுது இது இப்படி இஸ்லாம் ஒரு அடிப்படையில் உண்டாக்குன ஒரு ஜிஹாத், இதுக்கும் ஜிஹாதுன்னு பேர் சேர்த்துக்கிறாங்க. லவ் ஜிஹாது மாதிரி இப்போ கார்பரேட் ஜிஹாதுன்னு ஒரு புது பேரை வச்சிருக்கிறாங்க. அப்ப இது கார்பரேட் ஜிஹாதுன்னு சொல்லி எதை எடுத்தாலும் ஜிஹாதுங்கிற வார்த்தையை சேர்த்து விட்டுட்டு அதன் மூலம் என்ன நாடுறாங்கன்னா, இதை இஸ்லாம் தான் ஆதரிக்கணும்னு நாட்டுறாங்க. முதல் விஷயம், இஸ்லாம் இதை ஏத்துக்கிறதா? திருமணம் பண்றேன்னு ஒரு பெண்ணிட்ட ஆசை வார்த்தை காட்டி திருமணம் பண்ணாமலேயே அவளோட சந்தோஷமா இருப்பதை இஸ்லாம் வந்து ஏத்துக்கிறதா? மறுக்குதா? கடுமையான விபச்சாரம்னு சொல்லி கடுமையான குற்றமாக சொல்லுகிறது. இஸ்லாமிய அரசாங்கத்தில் அப்படி இருந்தா 2 பேரும் தண்டிக்கப்படுவார்கள். அவங்களுமே தண்டிக்கப்படுவார்கள். விபச்சாரத்திற்குரிய தண்டனை என்னவோ அந்த மாதிரியான ஒரு 100 கசையடிகள் கொடுக்கப்படக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய நாடுகள்ல தண்டனை கொடுத்துருவாங்க. அப்படியா இஸ்லாம் சொல்லி இருக்கும் பொழுது இது ஏன் இஸ்லாமிய கலர்ல சேர்க்கறீங்க? அவன் முஸ்லீமா இருந்தாலே முஸ்லீம் சாராயம் குடிச்சா இஸ்லாமிய சாராயம்னு சொல்ற மாதிரி அது மாதிரி தான் இருக்கு. முஸ்லீம் தவறான செய்தியை செஞ்சான்னு கேட்டா இஸ்லாமிய கலரை முத்திரையை குத்துற வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஜிஹாதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது தனிப்பட்ட முறையில அந்த புகார் உண்மையா இருக்கும் பட்சத்தில், பொய்யா கூட இருக்கலாம். விசாரிச்சு பார்க்கும் பொழுது அந்த கல்யாணம் பண்ண வாக்குறுதியில இருந்து எல்லாம் பொய்யா கூட இருக்கலாம். அது விசாரணையில முடிவுல வரக்கூடியது. முதல்ல புகாரை அடிப்படையில் எடுத்துக்கொண்டு உண்மைன்னு வைத்துக் கொண்டால் கூட அதுல எந்த ஒரு ஜிஹாது மட்டுமே அதுல இல்லையே. அதாவது கல்யாணம் பண்றதுங்கிற அந்த கணவனா வரக்கூடிய ஒருத்தன் தான் மதமாற சொல்லி சொன்னதாக வருகிறது. இது வந்து ஒரு மதமாற்றம்ங்கிற சித்தாந்தத்தில் உள்ளது கிடையாது. அவன் இண்டிவிஜுவலா அவன் சொன்ன ஒரு விஷயம். மதமாற்றம் சொல்றாங்க, மாமிசம் சாப்பிட சொல்றாரு. கல்யாணம் பண்ண மாமிசம் சாப்பிட சொல்லத்தான் செய்வான். அவன் விரும்புற மாதிரி நீனு சாப்பிடு, 2 பேரும் பிரியாணி சாப்பிடுவோன்னு கூப்பிட்டுருப்பான். இதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. நடந்து இருக்கலாம். நடந்துச்சா இல்லையான்னு விசாரிச்சு இன்னும் வராட்டா கூட பேசிக்கா அப்படி நடந்திருக்கலாம்னா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது.
இதுல மத மாற்றம் எதுக்கு கொண்டு வர்றீங்க? கல்யாணத்தை ஒட்டி இந்த மாதிரி செய்வது சகஜமா நடக்கத்தானே செய்கிறது. எல்லா மதங்களையும் நடக்கிறத, இந்து முஸ்லீம் ஆகுறான், முஸ்லீம் இந்து ஆகுறான், கிறிஸ்டின் ஆகுறான், எல்லாம் மாறி மாறி. நம்ம ஏற்கனவே ஒரு இது சம்பந்தமா பேசியிருக்கிறோம். எவ்வளவு பேர்லாம் மாறி இருக்கிறாங்க, எத்தனை அந்த லவ் ஜிஹாத் சம்பந்தமா பேசணுமா இல்லையா? அதுலயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். எத்தனை நடிகர்கள் வந்து அப்படி மாறி இருக்கிறாங்க, எத்தனை பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுடைய திருமணம் முஸ்லீம் அல்லாஹ் மத்தியில திருமணம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுகளெல்லாம் வந்து உடற்கூறு ரீதியா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒருத்தனுக்கு ஒருத்தி மீது ஈர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னா ஜாதி மதத்தை பார்க்க மாட்டாங்கிறான். ஆம்பளையும் அப்படித்தான் இருக்கான், பொம்பளையும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு தானே தவிர, அதுல வந்து ஒருத்தங்க ஏமாத்தப்பட்டதா நினைச்சாங்கன்னு சொன்னா அதுக்குரிய நீங்க வழக்கு போட்டு செய்யலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஏமாற்றுதல்ல வரல. ஏமாற்றுதல்ங்கிறது 3 வருஷத்துக்கெல்லாம் போயிட்டோம். எந்த ஒரு பெண்ணுமே அவ்வளவு நாளைக்கெல்லாம் காத்திருக்க மாட்டாங்க. 3 வருஷமா ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டாங்க, கிடைக்கலன்ற உடனே இதை தூக்கி போட்டுருவோம். அப்படித்தான் இந்த இது சினிமா நடிகர் விஷயம் கூட சொன்னாங்கல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கற்பழிச்சாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாரு. அந்த மாதிரி கதையா இருக்குது. இந்த வைரமுத்து மேல சொன்னது, அது மாதிரி வந்துகிட்டு மோகன்லால் அவரு கேரளா நடிகர் அவர் மேல சொன்னது எல்லாமே என்னடான்னு கேட்டா 5 வருஷத்துக்கு முந்தி 3 வருஷத்துக்கு முந்தின்னு தான் சொன்னாங்க. அது வந்து அறிவுடையவர்கள் அதை ஏத்துக்கல. ஆனா மீடியாக்கள் அது பெரிய குற்றம் மாதிரி சித்தரிச்சா கூட அறிவுடைய மக்கள்கிட்ட அது எடுபடலை. அந்த மாதிரியான இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் வந்து 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு அதை வந்து புகாரை கொடுக்கறது நியாயமற்ற ஒரு தன்மை. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அதுக்கு புகாரே கொடுக்க முடியாது. உனக்கு நானும் 2 பேரும் வந்து விருப்பப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான் அதுல எடுத்துக்கணுமே தவிர, இதுல வந்து நீங்க தவறுனா நீங்க ஒதுங்கி எடுத்துக்கணும். அது இணங்கி இருக்கக்கூடாது. வலுக்கட்டாயம் பண்ணா தான் குற்றம் வரும். இந்திய சட்ட பிரகாரம் வலுக்கட்டாயமா பண்ணி என்னை கதற என்னை கற்பழிச்சிட்டாருன்னு சொல்லுவாயானால், கதற கற்பழிச்சதை கூட 3 வருஷம் கழிச்சு சொல்றாங்க. 3 வருஷம் கழிச்சு சொன்னா என்ன அர்த்தம்? 3 வருஷமா என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னு கேள்வி வரும். அப்ப எல்லாமே பொய்யா இருக்குது. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போதெல்லாம் ஒரு 90% பொய்யா இருக்கிறது தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த வரதட்சணை கேசுமாங்க, அதுவும் 90% பொய்யா தான் இருக்கும். அவங்க பெண்களுக்கு எந்த சின்ன ஒரு தகராறு வந்துச்சுன்னா என்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்கன்னு அந்த கேஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் இது மாதிரியான சட்டங்கள் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக வந்தது. ஏன்னா ஆணாதிக்க சமுதாயத்துல பெண்கள் முதல்ல கொடுமைப்படுத்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்கள் நடந்ததுல இருந்து பாதுகாப்பதற்காக வந்தது. நீங்க சொல்ற மாதிரி அதை தப்பா மிஸ்யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரையும் அப்ப வந்து இதுல மதத்துக்கோ தீவிரவாதத்துக்கோ பாகிஸ்தானுக்கோ இதுல எந்த தொடர்பும் இல்லாம இதை வச்சு ஏதோ ஒரு அரசியல் செய்ய மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பிளான் பண்றதா நீங்க சந்தேகப்படுறீங்க? இந்த நிறுவனம் வந்து ஒரு முஸ்லீமுடைய நிறுவனம் வச்சிருந்தா கூட பாகிஸ்தான் எதையாவது நீங்க ஜாயின் படுத்த முடியும். இது ஒரு இந்துவுடைய நிறுவனம், முஸ்லீம் அதுல வேலைக்காரன். 4000 பேர்ல உள்ள ஒரு 8 பேர் இதே மாதிரி நிறைய இந்துக்கள் இந்து பெண்களோட தொடர்புல இருப்பாங்க. அவங்க புகார் கொடுக்கல. இந்த 4000 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து 9 பேர் புகார் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா இந்த 9 தான் இந்து முஸ்லீம் மேட்டரா இருக்கிறது. பாக்கி எல்லாம் ஒரே மதத்துக்காரங்களா இருந்திருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். புகார் இல்லாம இருக்கனால நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி உள்ள விஷயத்த வந்து ஒரு இந்துக்கு சொந்தமான நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் தான் இவங்களும் சரி அவங்களும் சரி, புகார் கொடுத்தவங்களும் சரி புகார் கொடுக்கப்பட்டவர்களும் சரி சம்பளக்காரங்க. அவங்க பணியை நீக்கிட்டாங்க. இப்ப அந்த கேஸ் போட்ட உடனே எல்லாரையும் வந்து பணி இடைநீக்கம் செஞ்சு வச்சுட்டாங்க. டாட்டாவுல இருந்து எங்க நிறுவனத்துல இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுன்னுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வேலைக்காரன் நம்ம கடையில ஒரு முஸ்லீமுடைய ஒரு இந்துடைய கடையில ஒரு முஸ்லீம் வேலை பார்க்கறான், அவன் ஏதாவது உன்னோட செஞ்சுட்டான்னா அவனை இண்டிவிஜுவலா எடுத்துக்கிருவீங்களா, அதை ஒரு இயக்கமா கொண்டு வருவீங்களா? அது மாதிரி தானே இது. ஒரு இந்துடைய கடையில ஒரு முஸ்லீம் வேலை பார்க்கறான், வேலை பார்க்கும்போது இன்னொரு பெண்ணு அங்க இந்து பெண்ணு வேலை பார்க்கறா, 2 பேரும் பழகிக்கிட்டாங்க இப்படின்னு சொன்னா இதுக்கு ஏன் பாகிஸ்தானை எது கொண்டு வர்றீங்க? இதுக்கு ஏன் இஸ்லாத்தை எது கொண்டு வர்றீங்க? அவன் அந்த நிறுவனத்துல முதலாளியா இருந்தா கூட முதலாளிங்கிறத காட்டி ஏமாத்தினான்னு கூட சொல்லலாம். இந்த டாட்டாவுல இவங்களுக்கு முதலாளியும் கிடையாது, இவங்களும் ஊழியர் அவங்களும் ஊழியர், வேற என்னத்தை வாக்களிச்சிருக்க போறாங்க? இவங்க அவங்களுக்கு என்ன செஞ்சிட முடியும்? கோடி கோடியா பணத்தள்ளி கொடுக்க முடியுமா? நிறுவனத்து உரிமையாளரா இவங்கெல்லாம் ஊழியர்கள். இந்த பெண்கள் எப்படி ஊழியர்களா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த ஆண்கள் ஊழியர்கள். ஊதியம் பார்க்கிற இடத்துல உள்ள ஈர்ப்பில் வந்த ஒரு விஷயம்தான் பிரச்சனையாக்கப்பட்டு அது முஸ்லீம் வந்ததுனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது எப்படி இதை இஸ்லாமிய கலரை பூசி கொண்டு போகலாம். மராட்டியத்துல அந்த பிஜேபி சிவசேனாவுடைய அந்த சிண்டேவுடைய ஆட்சி இருக்கிற காரணத்தினால இது எஸ்ஐடி வரைக்கும் கொண்டு போய் என்ஐஏ வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. என்ஐஏ வரைக்கும் கொண்டு போய் இதை எப்படியாவது அந்த தீவிரவாதத்துல கொண்டு போய் முடிச்சு போடணும்ன்றது அவங்களுடைய அஜெண்டாவுக்கு இல்ல தீனி கொடுத்த மாதிரி இது வந்திருக்கே தவிர இது ஒரு இது மாதிரியான நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது எல்லா நிறுவனங்கள்லையும். இந்த மாதிரி நிறைய ஏமாத்திட்டாங்க. கண்டிப்பா இது ஒரு பெண்கள் பிரச்சனையா
அல்லது மதமாற்றம் நடைபெறுகின்ற இந்துக்கள் மீதான அடக்குமுறை பிரச்சனையா, கார்ப்பரேட்டில் நடக்கின்ற விஷயமா, இதை நாம் எப்படி பொறுத்து கொள்ள வேண்டும், எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறத உங்களது பார்வையிலிருந்து சமூக நடைமுறை எப்படி இருக்கு, கார்ப்பரேட் கல்ச்சர் எப்படி இருக்கு, இதுல முஸ்லீம் இந்துங்கிற கான்செப்ட் இருக்கா, அங்க இருக்கவங்களாம் அப்படி முஸ்லீம் உணர்வுடையவர்களா, என்ன நடந்துச்சு, இது அரசு எப்படி பார்க்குது, இந்துத்துவ கருத்தில் இது எப்படி பயன்படுத்திக்க பார்க்குது போன்ற பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கீங்க. இந்த சம்பவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இஸ்லாமிய கட்சிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத போது இதை ஒரு இஸ்லாத்தோடையும் இஸ்லாமிய தீவிரவாதத்தோடையும் தொடர்புபடுத்த பார்க்குறாங்க அப்படிங்கிற உங்கள் சந்தேகத்தையும் இதில் நீங்கள் வலுவாக முன் வச்சிருக்கீங்க. பார்ப்போம் அடுத்த கட்ட இந்த விசாரணைகள்லாம் எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நன்றி.